இந்த மார்கானி தெரிவித்திருக்கின்ற கொள்கைகளின் அடிப்படையில் இப்பொழுது லிபரல் கட்சியின் தலைவராக மார்கானி இருப்பதன் காரணமாக லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 5 வீதங்கள் மேலோங்கி இருக்கிறது. கனடியர்கள் யார் பிரதமராக வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள் என்கின்ற கருத்து கணிப்பிலே லிபரல் கட்சியைச் சேர்ந்த மார்கானி தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று கனடியர்கள் ஆசைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு இளம் வயது இளைஞன் ஒரு ஹோட்டலின் 30வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது புலம்பெயர்ந்தவர்களையும் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நீங்கள் அந்த நாட்டில் வருமானம் காட்டாத சொத்துக்கள் வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும். வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வருகின்றேன். யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும். இன்றைய தினமும் சிறப்பு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது, இன்னும் ஒரு சில வாரங்களிலே கனடிய தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தல் தொடர்பான தகவலை தான் பார்க்க போகிறோம். மாறி மாறி 2 கட்சிகளும் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ட்ரம்பினுடைய இந்த அதிரடி ஆட்டம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்ட ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியிலும் இருந்து தன்னை விலக்கி கொண்டார். அதன் பிற்பாடு மார்கானி அந்த கட்சியினுடைய தலைவராகவும் லிபரல் கட்சியினுடைய தலைவராகவும் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த விடயம். அதே வேளையில் இந்த கனடாவிலே யார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறார்கள் என்பதில் இருக்கின்ற போட்டி 2 பெரும்பாலான கட்சிகளுடையதான் இடம்பெறுகின்றது. முன்னைய காலங்களில் உள்நாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய கனடிய பொருளாதாரத்தை கட்டி அமைக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு அவர்கள் தங்களது பிரைம் மினிஸ்டரை தெரிவு செய்து வந்தார்கள். அந்த வகையில் தான் 2 வருடங்களாக லிபரல் கட்சி தொடர்ந்து ஆட்சியிலே அமைந்து வந்தது. ஜஸ்டின் ட்ரூடோ நடந்து கொண்ட முறைமை, அவர் பொருளாதாரத்தின் மீது காட்டிய கரிசனை என்பனவற்றெல்லாம் இந்த நாட்டை கீழ்நோக்கி கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைந்தது என்பதோடு, இந்த ட்ரம்பினுடைய ஆட்டம் கனடாவை நிலைகுலைய வைக்கப் போகின்றது என்ற ஒரு நிலை வந்திருந்த வேளையிலே ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியினை ராஜினாமா செய்து கொண்டார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று. இப்பொழுது மீண்டும் இந்த நாட்டினுடைய தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. யார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறார்கள் என்று இருக்கின்ற நிலைமையில், அதாவது இந்த லிபரல் கட்சி நடந்து கொண்ட செயற்பாடுகளின் அடிப்படையில் லிபரல் கட்சியால் கன்சர்வேட்டிவ் கட்சியோடு ஒப்பிடுகின்ற பொழுது வெல்ல முடியாது என்ற ஒரு நிலைமையே காணப்பட்டு வந்திருந்த வேளையிலே கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்திருக்கின்ற கொள்கைகளின் அடிப்படையில் இப்பொழுது லிபரல் கட்சி மேல்நோங்கி இருக்கிறது. லிபரல் கட்சி எப்படி மேல்நோங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த மார்கானி என்று சொல்லப்படுபவர் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய தலைவராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தினுடைய தலைவராகவும் இருந்து பொருளாதாரத்தில் நாடை முன்னேற்றுவதற்கு பாடுபட்ட ஒருவராக இந்த மார்கானி இருக்கிறார். இந்த மார்கானி தெரிவித்திருக்கின்ற கொள்கைகளின் அடிப்படையில் இப்பொழுது லிபரல் கட்சியின் தலைவராக மார்கானி இருப்பதன் காரணமாக இப்பொழுது லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 5 வீதங்கள் மேலோங்கி இருக்கிறது. NDP கட்சி அதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்திலும், மற்ற கட்சிகள் ஒற்றை எண் ஆதரவோடும் இருக்கின்றன. அப்படி பார்க்க போனால் தொடர்ந்து அடுத்து வருகின்ற ஆட்சியை கைப்பற்றப் போவது நிச்சயமாக லிபரலாகத்தான் இருக்க போகிறது. 1-2 நாட்களுக்கு இடையில், அதாவது இந்த கடந்த சென்ற 1-2 நாட்களுக்கு இடையிலே இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால், மார்கானி எனப்படுகின்ற அந்த ஒரு பொருளாதார நிபுணரின் கொள்கையாகத்தான் இருக்கிறது. பொருளாதாரத்தில் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை மிக்கவராக மார்கானி இருந்து வருகிறார். அவர் ட்ரம்போடு சரிசமனாக மோதலுக்கு தயாராகிவிட்டார். அதாவது அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள், அதாவது இங்கிருந்து எஃகு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவிலே முடிவுப் பொருட்களாக திரும்பவும் கனடாவுக்கு வருகின்ற, உதாரணமாக இங்கிருந்து அலுமினியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த அலுமினியங்கள் கேன்களாக வடிவமைக்கப்பட்டு திரும்பவும் கனடாவுக்கு வந்து கனடாவிலே அந்த கேனிலே கனடிய பியர் அடைக்கப்படுகிறது. எனவே அந்த கேன் செய்கின்ற பொருளாதாரத்தை எங்கள் நாட்டிலே வளர்த்து கொண்டால், கனடாவிலே அந்த கேனை நாங்களே உற்பத்தி செய்ய முற்படுவோமாக இருந்தால் இங்கும் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதே வேளையில் நாங்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்ற இந்த ஒரு கருத்தே எல்லோருக்குமே உதாரணமாக இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் கனடாவை முன்னேற்றி செல்கின்ற பாதையை வகுத்தவர் இந்த மார்கானியாக இருக்கிறார். பியப்பொலிவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், அவர்கள் தெரிவித்திருக்கிறது உள்நாட்டிலே வரியை குறைப்போம், உள்நாட்டிலே நாங்கள் வேலைவாய்ப்புகளை உண்டாக்குவோம் என்பது போன்று அவர்களது கருத்துக்கள் இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை இல்லை. இப்போது இருப்பது அமெரிக்காவில் விரித்திருக்கின்ற இந்த டேக்ஸ் பிரச்சனையை நிவர்த்தி செய்து இந்த நாட்டை பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றி செல்வதுதான் இப்போது இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது. எனவே மார்கானியின் கருத்துக்களால் ட்ரம்பும் இப்பொழுது ஆடிப்போய் இருப்பது போல் தான் தெரிகிறது. அவர் முன்னர் ஒரு மரியாதை இல்லாது இந்த நாட்டினை கேவலமாக பேசி வந்திருந்த ட்ரம்ப் இப்பொழுது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று கதைக்கின்ற அளவிற்கு இப்பொழுது மார்கானியின் கருத்து அமைந்திருக்கிறது. அதாவது கனடியர்கள் யார் பிரதமராக வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள் என்கின்ற கருத்து கணிப்பிலே லிபரல் கட்சியைச் சேர்ந்த மார்கானி தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று கனடியர்கள் ஆசைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கியூபெக்கை பொறுத்தவரையில் கியூபெக்கிலே மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் லிபரல் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் லிபரல் கட்சி தான் முன்னோக்கி இருக்கிறது. எனவே தொடர்ந்து அடுத்து வருகின்ற ஆட்சி நிச்சயமாக லிபரல் கட்சியின் மார்கானியாகத்தான் இருக்கப் போகிறது. இது என்ன காரணம் என்றதை நாங்கள் பார்த்தால் பொருளாதாரம் ஒன்றுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தில் யார் முன்னோக்கி நகரப் போகிறார்கள், பொருளாதாரத்தில் கனடாவை யார் முன்னேற்றப் போகிறாரோ அவரே இந்த நாட்டினுடைய பிரதமராக போகிறார்கள் என்பது கனடியர்களது கருத்துக்களாக இருக்கிறது. அந்த வகையில் தான் லிபரல் கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலாக இருக்கின்றன. NDP கட்சி 11% மட்டுமே ஆதரவை பெற்று இருக்கின்ற நிலையில் அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியோடு ஒப்பிடும்போது லிபரல் கட்சி இந்த நாட்டிலே ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பாலான சக்திகள் இருக்கிறது. அதே வேளையில் மார்கானி தெரிவித்திருக்கிற மற்றும் ஒரு கருத்து கார் உற்பத்தியையும் நாங்கள் கனடாவிலே மேற்கொள்ளப் போகிறோம் என்பதாகத்தான் இருக்கிறது. காரினுடைய மூலப்பொருட்கள் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே கார் உற்பத்தி செய்யப்பட்டு மீண்டும் பெயிண்ட் அடிப்பதற்கு கனடாவுக்கு வருகிறது. எனவே இடைப்பட்ட அந்த 2 வரிகள், அதாவது அனுப்புகின்ற வரி திரும்பி வருகின்ற வரி, 2 வரிகளையும் நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புவதை விட நாங்கள் கார் தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தையும் எங்கள் நாட்டிலே மேற்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக இவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து கனடியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களது வருமானம் உயர்வதற்கும் உரிய சாத்தியக்கூறு இருக்கிறது. எனவே கனடா பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு இவரது கருத்துக்கள் ஏற்றதாக இருக்கும் என்பதை அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களிலே இந்த எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. எலெக்ஷனின் முடிவிலே தெரிந்துவிடும் லிபரலா அல்லது கன்சர்வேட்டிவா என்று. நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் எங்களது கருத்தும் எதாக இருக்கிறது என்றால் லிபரல் தான் தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களது கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றேன். எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், ஏன் லிபரலை வெறுக்கிறீர்கள், ஏன் கன்சர்வேட்டிவை வெறுக்கிறீர்கள், அல்லது ஏன் கன்சர்வேட்டிவ் கட்சியை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஏன் லிபரலை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்கின்ற உங்கள் கருத்துக்களையும் கருத்திலே பதிவிடுங்கள். அறிந்து கொள்வதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். அதே வேளையில் இலங்கை பக்கம் செல்வோமாக இருந்தால் இலங்கையில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற மிகவும் மனதை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருப்பது இந்த இளம் மரணங்கள் என்பது மலிந்து போயிருக்கிறது. முன்னரும் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் இப்படியான சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தன. சின்ன வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட மன விரக்திகள் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நாங்கள் எல்லோருமே அறிந்து கொண்டு இருந்தோம். இந்த தற்கொலை என்கின்ற விஷயம் என்னை பொறுத்தவரையில் நான் காணொளிகளிலே பதியக்கூடாது அல்லது முகநூல்களிலே பதியக்கூடாது என்று ஆசைப்படுகின்ற ஒருவன். ஆனால் இது எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு இளம் வயது இளைஞன் ஒரு ஹோட்டலின் 30வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தனது பெற்றோருக்கு உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு. அவர் எழுதிய கடிதத்தில் இருக்கிறது, தான் மிகவும் தனிமையை உணர்கிறேன், என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை, இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவர் அதாவது இந்த ஹோல்பேஸுக்கு முன்னால் இருக்கின்ற பெரிய உயர்ந்த ஒரு ஹோட்டல் ஒன்றிலிருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலை செய்பவர் ஏன் அந்த உயர்ந்த கட்டடத்துக்கு செல்ல வேண்டும், ஏன் அந்த அறையிலே தங்கியிருக்க வேண்டும் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையாக பாருங்கள், முன்னைய காலங்களில் பார்த்தீர்களானால் எங்கள் கைகளில் தொலைபேசிகள் இல்லை, வீட்டிலே தொலைக்காட்சிகள் இல்லை, மக்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் கதைத்து சந்தோஷமாக
கூடி குலாவி ஒருவர் நலம் விசாரித்து மிகவும் அந்யோன்யமான வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது எல்லாமே வீட்டுக்குள் வந்து எல்லோருமே அந்நியராக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இவை தொழில்நுட்பம் வளர்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றுதான். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த மன விரக்திகள், மனக்குழப்பங்கள் என்பன வளர்ந்து கொண்டே செல்கின்றன. இவை தொடர்பாகவும் தயவு செய்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் மீது கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு, அதே வேளையில் அடுத்து வருகின்ற இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஏப்ரல் மாதம் பல்வேறுபட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அதில் ஒரு சட்டம்தான் இந்த சட்டவிரோதமாக சொத்துக்கள் வைத்திருப்பவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போகின்றன. முன்னர் ஒரு காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இது புலம்பெயர்ந்தவர்களையும் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நீங்கள் அந்த நாட்டில் வருமானம் காட்டாத சொத்துக்கள் வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும். அதாவது நீங்கள் ஒரு வீடு வைத்திருக்கிறீர்கள் அல்லது ஒரு வருமான நிலையம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது புலம்பெயர்ந்த நாட்டில் உங்கள் பெயர்களில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வருமான கட்டிடமோ அல்லது அந்த வீடுகளோ உங்களுக்கு அந்த பணம் எப்படி நீங்கள் இலங்கைக்கு கொண்டு வந்தீர்கள் என்கின்ற தன்மையிலே அவை விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கப்படுகின்ற வேளையில் அந்த அதுக்கு சரியான காரணம் நீங்கள் காட்டாத விடத்து, அதாவது பிளாக் மணி என்று சொல்வார்களே, அது பிளாக் மணி மூலம் அந்த சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட போகின்றன. அது அரசாங்கம் தெரிவித்திருக்கிற கருத்து, முன்னே அரசாங்கத்திலிருந்து பலர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள், சட்டவிரோதமான பணத்தினை வைத்திருக்கிறார்கள் என்பது போன்று இருந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதாகத்தான் அவர்களது கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே சட்டவிரோதமாக அரசாங்கத்தில் இருந்து சொத்து சேர்த்தவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், மறைமுகத்தில் தெரிவிப்பது புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பிளாக் மணி கொண்டு வந்து அங்கே ஊரிலே சொத்துக்கள் வைத்திருக்கின்ற பலரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போகின்றன. அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன. நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன். வணக்கம் உறவுகளே.